திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு, மன்னிக்கவும், ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையிலே நாம் எம்பெருமான் திருவருள் கருணையினாலே முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இந்த நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சிவத்திரு சிவனகம் அருளர் செய்ய அவர்கள் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சித்ராமா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வனுஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபில பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அன்பினில் சிறந்த நல்லார் அருளியல் நலங்கள் வாய்ந்தார் நன்றுயர் ஒழுக்கம் மிக்கார் நற்பெரும் சைவ தோன்றல் ஒன்றினல் கீரர் அப்பர் உயிர் திருவள்ளுவர் தாம் இன்றிவன் வந்தார் போல்வார் எம் குரு ராமநாதர். திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் ஓக்கிலன் வரவீலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏனங்கள் ஆறு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏனங்கள் ஆறு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காலையே போன்றிலங்குமேனே கடும் பகலில் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வெங்கிருளே போலும் இடரு. திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாமையா? சிவாயனம். திருச்சிற்றம்பலம்.
சாம்பி சார் இருக்காங்களா? ஐயா ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க ஐயா, என்கிட்ட விட்டுருக்காங்க. சரி. பெரிய புராண பாட படிக்கலாம். அப்ப யார் படிக்க சொல்லலாம்? பெரிய புராண பாட்டை நீங்க படிக்கிறீங்களா? ராஜா ஐயா படிக்க சொல்லுங்க. சரி, ரைட். வாழ்க. இப்ப நம்ம வந்து நேற்று வரைக்கும் 60 பதிகம் பாராயணம் பண்ணியிருக்கோம். 16ஆம் தேதி ஆரம்பிச்சு ஒரு 16 + 20 நாள்ல 60 பாட்டு படிச்சிருக்கோம். இப்ப இன்னைக்கு 21வது நாள், 61வது பதிகம். இது பழந்தக்கராக பண்ணிலே இராப்பண்ணாக 33 நாளிலிருந்து 37 நாழிகையில இரவுல 7:30 - 9 மணிக்குள்ள சுத்தே சாவேரி ராகத்துல பாடுவதாக பண் அமைப்பு. இந்த தலம் வந்து திருச்செங்காட்டங்குடி காவிரியினுடைய 79வது தலமாக திருவாரூர் திருமருகல் சாலையில அமைந்திருக்கிறது. இங்க இருக்கிற சாமி வந்து உத்தராபதி, அம்பாள் வந்து குழல் அம்மை. இந்த பதிகத்துக்கான பெரிய புராண பாடல் 470. ராஜாயா, திருஞான சம்பந்த புராணத்துல 470 அங்கணைந்துன்னு வரும். அங்கணைந்து கோயில் வளம் கொண்டருளி அரவணிந்தார் அடிக்கு வீழ்ந்து செங்கணரு விகழ் பொழிய திருமுன்பு பணித்தெழுந்து செங்கை கூப்பி தங்கள் பெருந்தகையாரை சிறு தொண்டர் தொழ இருந்த நன்மை போற்றிய பொங்கி எழும் இசை பாடி போற்றி இசைத்து அங்கொரு பரிசு புறம்பு போந்தார். திருச்சிற்றம்பலம். செங்காட்டங்குடி என்றாலே அது வந்து சிறுத்தொண்ட நாயனாருக்குரிய வழிபட்ட தலம் என்பதனாலே அந்த திருத்தொண்ட நாயனாரையும் நினைவு கூர்ந்து ஞானசம்பந்த பெருமான் அந்த கோயிலை வலம் வந்து பாடி அருளிய பதிகம் என்று பதிவு சேர்க்கிறார். முதல் பாட்டு நரை கொண்ட மலர்தூவி. நரை கொண்ட மலர்தூவி நாள்தோறும் விரையளிப்ப முறை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டங்குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே. கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே. கணபதி சிவபெருமானை வழிபட்ட இடம், அதனாலே அந்த தலத்துக்கு கணபதி சரம்னு பேரு. இப்ப எல்லாரும் பிள்ளையார்பட்டி தான் கணபதியை வழிபட்ட இடம்னு சொல்றாங்க. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ஞானசம்பந்த பெருமான் கணபதி சரத்தான் என்று செங்காட்டங்குடியில் இருக்கிற உத்தராபதியை குறிப்பிடுகிறார். வாழ்க. 2வது பாட்டு வாரேற்ற பறையொலியும். சித்ராமா 2வது பாட்டுமா. வாரேற்ற பறையொலியும் சங்குலியும் வந்தியம்ப ஊரேற்ற செல்வத்தோடு ஓங்கிய சீர்விழவோவா சீரேற்றும் உடைத்தாய செங்காட்டங்குடியதனுள் காரேற்ற கொன்றையான் கணபதி சரத்தானே. நன்றிங்க. ஓசை ஒலியலாம் ஆனாயினியன்னு பெருமான் ஒலி வடிவமாயிருக்கிறான். அந்த ஒலி நம்முடைய இறை ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து ஒலி என்ற நாதத்தின் வழியாக மேலே எழுப்புதல். அதற்கு உதவியா இருக்கிற கருவிகள் பறையொலியும் சங்கொலியும் என்று குறிப்பிடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். 3வது பாட்டு கரந்தையான் கோபுரத்தான் சோபுரத்தான் வரந்தையான் தப்பு பாடுங்க உண்மையா நடதையா உன் குரல் வாங்க. நடராஜா தேர்ல அடுத்தது படிக்கிறேன். சரிங்க, நான் படிக்கிறேன். படிங்க. வரந்தையான் சோபுரம். வரந்தையான் சோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் சிறந்தையான் கோவலத்தான் பின்கினியான் கையதோ
மறந்தயான் சோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் சிறந்தயான் கோவலத்தான் பின்வினியான் கையதோர் சிறந்தயான் செங்காட்டம் குடியான் செஞ்சடை சேரும் கரந்தயான் வெண்ணீற்றான் கணபதி சரத்தானே சிறந்தயான் செங்காட்டம் குடியான் செஞ்சடை சேரும் கரந்தயான் வெண்ணீற்றான் கணபதி சரத்தானே. இறைவன் மந்திரமும் தந்திரமுமாக செங்காட்டக்குடியில் முட்டியுள்ளால் வரந்தை என்ற இடத்திலும் சோபரம் இடத்திலும் கூட இருக்கிறான் என்று பாடியிருக்கிறார் ஞான சம்பந்தர். அப்புறம் 4வது பாட்டு தொங்கலும் கமல் சார்ந்து படிங்க. லலிதம்மா வாங்க படிக்கலாங்களா யாராவது? தொங்கலும் கமல் சாந்தும் அகிப்புகையும் தொண்டர் கொண்டு அங்கையால் தொழுதேத்த அர்ச்சனைக்கு அன்றருள் செய்தான் செங்கையல் பாய்வயல் உடுத்த செங்காட்டும் கூடிதன்னுள் கங்கை சேர்வார் சடையான் கணபதி சரத்தானே கங்கை சேர்வார் சடையான் கணபதி சரத்தானே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அங்கையால் தொழுதேத்த அர்ச்சனைக்கு அருள் புரிந்தான் என்று சொல்லி அர்ச்சனை பாட்டேயாக, ஆனால் நம்ம பாடுற பாட்டே பெருமானுக்கு அர்ச்சனையாக நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான் என்ற வகையில பாடின பாட்டு. பாலினால் நறுநெய்ய 5வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயின்று ஆட்டி நூலினால் மணமாலை கொணர்ந்து அடியார் புரிந்தேத்த தேலினார் வயல் பூடை சூழ் செங்காட்டங்குடியதனுள் காலினால் கூத்துதைத்தான் கணபதி சரத்தானே காலினால் கூத்துதைத்தான் கணபதி சரத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானை திருமுழுக்காட்டுவதற்கான பொருள்கள் பால், கருணை, பழம் என்றெல்லாம் பட்டியலிடுகிறார் ஞான சம்பந்த பெருமான். அப்ப நெய்யில அபிஷேகம் நம்முடைய சிவபெருமானுக்குரியது. நறுநெய்யால் என்று வேற சொல்றார். வெறும் நெய்யில அது நறுநெய்யா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனா இப்ப நெய் அபிஷேகம் சாமிக்குன்னு வேற எங்கோ போயிடுச்சு. அது வாழ்க. நுண்ணியான் மிக பெரியான். வாங்க ராஜாயா வாங்க. ராஜாயா நுண்ணியான் மிக பெரியான் ஓளார் வாயுளான் தண்ணியான் வெய்யான் நம் தலைமேலான் மனத்துளான் திண்ணியான் செங்காட்டங்குடியான் செஞ்சடை மதிய கண்ணியான் கண்ணுதலான் கணபதி சரத்தானே கண்ணியான் கண்ணுதலான் கணபதி சரத்தானே. நோயுளார் வாயுளார் என்று சொல்லி யார் உடம்புல நோயுதோ அவங்க பெருமான வணங்கினா நோய் சரியாகிறது. உடல் நோய் மட்டுமல்ல, உள்ள நோயும் நமக்கு இருக்கிறது. அதனால உடல் ஆரோக்கியமானதாக பெருமானை கும்பிடாம இருக்க வேண்டாம். அதனால உள்ள நோய் தீர அவனை நாளும் கும்பிட வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. வாழ்க. கையினார் மலர் நடுங்கள் மையினார் மலர் நடுங்கள் மையினார் மலர் நடுங்கண் மலைமகள் ஒரு பாகமாம் மெய்யினான் பையரவும் அரைக்கும் அசைந்தான் மீன் பிறட் அச்சு செய்யனா தன் கழினி செங்காட்டு குடியதனுள் கையினார் கூறியான் கணபதி சரத்தானே கையினார் கூறியான் கணபதி சரத்தானே. நன்றி சிவாயினம். மீன்பெறச் செய்யினான் அகன்கடனி என்று செங்காட்டங்குடியினுடைய அந்த காவிரி ஆற்று அந்த வளத்தினாலே அங்க வயல்களிலெல்லாம் மீன்கள் கிடக்கின்றன என்று
இயற்கை அழகையும் சேர்த்து பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. அடுத்து தோடுடைய காதுடைய தோடுடையான் தோடுடையான் குழை உடையான் அரக்கந்தன் தோலடந்த பீடுடையான் போர் விடையான் பெண்பாக மிக பெரியான் தேடுடையான் செங்காட்டங்குடியுடையான் சேர்ந்தாடும் காடுடையான் நாடுடையான் கணபதி சரத்தானே காடுடையான் நாடுடையான் கணபதி சரத்தானே. தோடு என்பது பெண்மைக்குரியது, அம்மையை குறிக்கும். குழை என்பது ஆணுக்குரியது, அப்பனை குறிக்கும். அவன் அம்மையப்பனாக இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க. 9வது ஆரூரா கழி தருவான். கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஆணூர உழிருவர் துந்தனர பாணுரன் வஜகத்த வாழ்ந்துவார் மனத்துணான் தேனுரன் செங்காட்டங்குடியதனில் செங்காட்டும் சிற்றம்பலத்தான் காணுரான் கழுமலத்தான் கணபதி சுரத்தானே தேனுரான் செங்காட்டும் குடியரங்கியது சிற்றம்பலத்தான் காணூரன் கழுமலத்தான் கணபதி சுரத்தானே கணபதி சுரத்தானே. நன்றி ஐயா. வாழ்த்துவார் வாழ்வுளான் என்று சொல்லி கணபதி பெருமான் வாழ்த்தினார். அதனாலே அது கணபதீச்சரம். இப்ப நம்ம கணபதி ஐயா கூட அங்க ஒரு கோயில்ல வழிபாடு செய்யறார். அந்த கோயில கூட நம்ம கணபதீச்சரத்தான்னு சொல்லலாம். அந்த கோயில் பேர் என்னையா? வெளுத்துக்குழி வசதேசர். ஆமா, அவரை கணபதீச்சரத்தான் நினைக்கலாம். கணபதி ஐயா தான் அதுக்கு பூஜை பண்றாரு. அதனால அது கணபதீச்சரம்னு கூட நம்ம சொல்லலாம். வாழ்க வாழ்க. அடுத்து செடி நுகரும் சமணர்களும். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க பிரேமம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். செடி நுகரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படிநுகராதயர் முழப்பார்க்கு அருளாத பண்பினான் பொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீட்டிருந்தான் கணபதி சரத்தானே பொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீட்டிருந்தான் கணபதி சரத்தானே. திருச்சிற்றம்பலம். பொடி நுகரும் சிறு தொண்டர் என்று திருநீற்று மனம் கமழ வாழ்ந்த சிறு தொண்டர் வழிபட்ட இடம் என்று சொல்கிறார். வாழ்க. கடைசி பாட்டு கரையிலங்கு மலர்குவளை. பரிமளமாங்க. கரையிலங்கு மலர்குவளை கண்காட்ட கடி பொழில் நரையிலங்கு வயல்காழி தமிழ்ஞான சம்பந்தன் திரையிலங்கு உடை புனல் படைப்பை செங்காட்டம் சேர்த்து மறையிலங்கு தமிழ் வல்லார்
இருப்பாரே திரையிடங்கு புனல் படைப்பை செங்காட்டம் சேர்த்தும் மறையிலங்கு தமிழ் வல்லார் வானுலக இருப்பாரே. மந்திரங்களுக்கெல்லாம் உயர்ந்த மந்திரம் அஞ்செழுத்து என்று சொல்லி அந்த அஞ்செழுத்து பதிகம் ஓதிய அதுதான் மறையிலங்கு தமிழ். அந்த தமிழை சொன்னவர் தமிழ்ஞான சம்பந்தர். அதனாலே அஞ்செழுத்தை ஓதினால் நாம் வானுலகு ஆளலாம் என்ற வகையிலே வானுலகத்து இருப்பர் என்று இந்த பதிக பலன் சொல்கிறார். வாழ்க. அடுத்தது 62வது பதிகம் திருக்கோளிலி. இதுவும் பழந்தக்கராக பண்ணிலே அமைந்தது. காவிரி தென்கரையிலே 122வது தலமாக திருவாரூர் 8 குடிசாலையிலே அமைந்திருக்கிறது. இதற்கான ஞான பெரிய புராண பாடல் 515. நன்றிங்க. அடியார்குளம் திருவடிக்கு அடியேன் வணக்கம். திருச்சிற்றம்பலம். மல்லல் நீடிய வலிவலம் கோலிலி முதலா தொல்லை நான் மறை முதல்வர்தம் பதி பல தொழுதே எல்லையில் திருப்பதிகங்களால் பணிந்து ஏற்றி அல்லல் தீர்ப்பவர் மீண்டும் ஆரூர் தொழ அணைந்தார். திருச்சிற்றம்பலம். திருக்கோளில போய் எல்லையில் பதிகம் அருளினார் என்று ஞான சம்பந்த சேக்கிழார் பெருமான் அருள அந்த திருக்கோளிலே பாடின அந்த பதிகம் நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அறநாமம் கேளாயினம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்குமவன் கோளிலியம் பெருமானே கோளாய நீக்குமவன் கோளிலியம் பெருமானே. கோள்களால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்க வல்லவன் கோளிலி பெருமான் என்று ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார். அதனால கோளறுபதி எங்க போய் பாடினா பெருமானுடைய முன்னிலையில் இருந்து பாடினவ தவிர சனி பகவானை சுற்றி வந்து பாடினு எல்லா பக்கத்திலும் நவக்கிரகத்து பக்கத்தில் அந்த பாட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அங்க பாட வேண்டியதில்லை. அவைகளெல்லாம் ஏவல் தெய்வம். பெருமான் தான் நமக்கு காவல் தெய்வம். காவல் தெய்வத்தை வணங்கினால் ஏவல் தெய்வங்கள் நமக்கு பெருமான் அருளாலே நமக்கு துணை செய்யும்படித்தான் கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே என்று ஞான சம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார். வாழ்க. 2வது பாட்டு ஆடரவத்து அழலாமை. ஒட்டமாலம்மா வாங்க. ஆடரவத்து அழகாமை அணிகேழர் கும்பாத்த தோடரவன் தொருகாத்தன் துணை மலர் நல் சேவடிக்கே பாடரவ திசை பயின்று பணிந்தெழுவார் தன்மனதில் கோடரவன் தீக்குமவன் கோலிலியம் பெருமானே. சிவாய நம. கோடரவம் தீர்க்கும் அவன் நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்ப்பவன் கோளிலியம் பெருமான் என்று சொல்கிறார். வாழ்க. நன்றுலகு நான் மலரார். நன்று நகு நான் மலரார். ரவிச்சந்திரன் ஐயா வாங்க. சிற்றம்பலையா. நன்றி ஐயா. நன்று தகு நான் மலரா நெருக்கு மந்திரம் கொண்டான் விழிமொழி பாடு செயலுற்ற நோக்குங்குயில் கன்றிவரு காலுனையில் கண்டவனுக்கு கண்டளித்தான் கொன்றை மலர் பொண்டிகழா கோளிலிய எம்பெருமான் கொன்றை மலர் பொந்திகளும் கோலியம்பம் பெருமானே. திருச்சிற்றம்பலையா. நன்றி. நல் இருக்கு மந்திரம் கொண்டு என்று சொல்லி
ரிக்வேதம் சொல்லணும்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா ரிக்வேதம் என்றதுல அது தேவ வழிபாடு அன்று தெய்வ வழிபாடு அதுல இல்லை. அதனால நல்லிருக்கு என்பது பெருமான ஞான சம்பந்த பெருமான் அருளிய தமிழ் இருக்கு குறள். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர்தூவ முத்தியாகுமேன்னு ஞான சம்பந்த பெருமான் திருக்கு குறள் பதிகம் பல இடத்துல அருள் செய்தார். அதுதான் உண்மையான நல்லிருக்கு மந்திரம். அதை சொல்லி ஓத வேண்டும் என்ற வகையில அது அங்கே பாடலை அமைத்திருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். கந்தம் வந்த மணலால் இலிங்க நாலாவது பாட்டு. ஆண்டோல்லமா அவங்க யார் பாடுறதுயா? படிக்கிறாங்க. லைன்ல இருக்காங்க. ஆண்டலம்மா வந்த மணலால் வந்த மணலால் மண்ணீர் கண்ட பாலாட்டும் சிந்தை செய்வோன் என்கரும தேர்ந்து சிதைய பான்பரதி தந்தையானே சாடுதலும் சண்டீசர் என்றள்ளி கொந்தனவும் மலர் கொடுத்தான் கோலினியே எம்பெருமானே. கொந்தனவும் மலர் கொடுத்தான் கோலினியும் எம்பெருமானே. சிவாய நம. மண்ணியாற்றங்கரையிலே மணலாலே லிங்கம் செய்து வழிபட்ட சண்டீச நாயனாரை பற்றி பாடல் இது. வாழ்க வாழ்க. வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு தமிழரசி மாவாங்க. சிவாய நம ஐயா. வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகளும் நம் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஏந்துகந்தான் கொஞ்சு கிளி மஞ்சனவும் கோலினியம் பெருமானே. பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஏந்துகந்தான் கொஞ்சு கிளி மஞ்சனவும் கோலிலியம் பெருமானே. திருச்சிற்றம்பலம். வஞ்சமனத்து அஞ்சொடுக்கின்ற வஞ்சனை செய்கிற அந்த ஐம்புலன்களை ஒடுக்குதல் என்ற ஒரு பொருள் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே பெருமானை வைகலும் நற்பூசனையால் வஞ்சனை இல்லாமலத்தில் அஞ்செழுத்தை ஒடுக்கி பூசை செய்தல் என்று பொருள் சொல்வது எங்க குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். வாழ்க. தாவியவன் உடனிருந்தோம். தம்பி கார்த்திகேயன் இருக்கீங்களா? வரீங்களா? கல்லூரி மாணவர். காவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சொடுக்கே அங்கன நன்றாதரிக்கும் நாவியல் சேர் நபிநந்தி அடிகளுக்கும் நல்குமவன் கோவியலும் பூவேர்கோர் கோலிலியும் பெருமானே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே என்ற அந்த அஞ்செழுத்து பதிகளே வருகிற அந்த செய்தியை இங்க எப்படி சொல்றாரு? ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கணன் என்று ஆதரிக்கும் என்று நம்முடைய உயிர்ப்பிலே நாம் அஞ்செழுத்தை ஓதி ஆதரிக்க வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க. அடுத்து ஏழாவது பாட்டு. கள்ளவிலும் ஆழ்வரையான். கண்ணவிலும் ஆழ்வரையான். சிவாய நம்ம. வணக்கம் ஐயா. கண்ணவிலும் ஆழ்வரையான் கார்த்திகளும் மாமிடற்றான் சொன்னவிலும் மாமரையான் தோத்திரஞ்செய்வாயினுளான் மின்னவிலும் செஞ்சடையான் வெண்பொடியான் அங்கையெனில் கொன்னவிலும் சூலத்தான் கோலிலியம் பெருமானி. கொன்னவிலும் சூலத்தான்
கோளிலியம் பெருமானே. சிவாய நம்ம. திருச்சிட்டம்பலம். நாகைக்காரன போயிட்டீங்களாயா? ஆமாங்க, இப்பதான் 1/2 மணி நேரம் முன்னாடிதான் வந்தாங்க. சரி, பாப்பா பெருமாட்டுல போய் அந்த 10 புக்கரந்துண்ட பதிகத்தை பாடி எங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா 3 போதும் ஓடன்னு சொல்லி கேட்டு எங்களுக்கு எல்லாம் அமைச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. நல்லது. நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. குறிப்பா எனக்காக 8வது பாட்டு அந்தரத்தில் தேரூரும். ஐயா ஒரு விண்ணப்பம், குறிப்பா எனக்காகவே பாடணுங்க இன்னைக்கு. கண்டிப்பாங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஆமா போறேங்க. இல்லையா? என்னுடைய நிலைமை கண்டிப்பா சுத்தமா போறேன். மாறணும், நீங்க பாடியே ஆகணும் இன்னைக்கு. சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீ போயிட்டு டியூட்டிக்கு போறேங்க. நீ போயிட்டு பணிக்கு போறேன். நல்லதுங்க. வாழ்க வாழ்க வாழ்க. சோமா ஐயா இப்ப வந்து ராஜா பாட வச்சிடலாமா? அந்தரத்தில் தேரூரும் 8வது பாட்டு. அந்தரத்தில் தேரூரும் அரக்கன்மலை அன்றெடுப்ப சுந்தரத்தன் திருவிரலால் ஊன்றவன் உடல் நெறிந்து மந்திரத்த மறைபாட வாழவனுக்கு ஈந்தானும் கொந்தரத்த மதிச்சென்னி கோளிலி எம்பெருமானே. ராவணன் ஆகாசத்துல பறந்தான், அதனாலே அந்தரத்தான்னு சொன்னவர் அந்த ராவணன் மேல அந்த சிறுவிரல் ஒன்றிய பெருமானை சுந்தரத்தன் என்று பாடுகிறார். வாழ்க. 9வது பாட்டு நாணமுடை வேதியனும். ராணியம்மா. நாணமுடை வேதியனும் நாரணனும் நன்ன ஒன்னா தானும் என்னை ஆள் உடையார் தன்னடியார்க்கு அன்புடைமை பாணனான்கு பத்திமையால் பாடுதலும் பரிந்தளித்தான் ஓனல் இளம்பிறை சென்னி கோலியம் பெருமானே. திருச்சிற்றம்பலம். பாணனிசை பத்திமையால் பாடுதலும் பரிந்தளித்தான் என்று அந்த பெரும்பாணர் என்ற அந்த பாணபத்திரனை இங்க நினைவுபடுத்துவதாக சில பேர் சொல்றாங்க. ஆனா அவர் எங்க அந்த கோயிலுக்கு போனாரு? அவர் சோழ நாட்டுல சேர நாட்டு, பாண்டிய நாட்டுல சேர நாட்டுக்கு போனாரு. சோழ நாட்டுக்கு எங்க வந்தார் தெரியல. இங்க பாணனார் என்பது அந்த பாணபத்திரன்ல அந்த பெரும்பாணர் என்ற அந்த பாணர் குடியிலே வந்தவர்கள், அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த வழியிலே வந்தவர். அவர்கள் தான் திருமுறைகளுக்கு பண் அமைத்து கொடுத்தார். எருக்கத்தம்புலியூர் பாடினியாத திருமுறைக்கு பண் வகுத்தவர்கள். அந்த நினைவுபடுத்த மாதிரி அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள் இதை. வாழ்க. தடுக்கமரும் சமணரோடு. 10வது பாட்டுமா? யார் பாடுறது? நமச்சிவாய ஐயா. வாங்க. தடுக்கமரும் சமணரோடு தக்க சாத்திரத்தவர் சொல் இடுக்கன் வரும் பொருள் கேளாது ஈசனையே ஏத்துமின்கள் தடுக்கமிலா அமருலகும் நன்னுலமாம் அன்ன கழல் கொடுக்கிலா வரங்கொடுக்கும் கோலுலியம் பெருமானே. தடுக்கமிலா அமருலகம் நன்னுலமாம் அன்னகழில் கொடுக்கிலா வரங்கொடுக்கும் கோலுலியம் பெருமானே. திருச்சிற்றம்பலம். நடுக்கமிலா அமருலகம் நன்னலுமாம் அண்ணல் கடல் என்று இடுக்கண் வரும்போது மட்டும் பெருமானை வணங்குவதல்ல, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பெருமானை வழிபட வேண்டும் என்று சொன்ன பாடல். அடுத்து கடைசி பாட்டு நம்பனை நல் அடியார்கள். பாலசுந்தரையா இருக்காங்களா? பாலசுந்தரையா இருக்காங்க. வாங்க பாலசுந்தரையா. நம்பனை நல்லடியார்கள் நம்முடை மாடென்றிருக்கும் கொம்பனையால் பாகனெழில் கோலிலியம் பெருமானை வம்பமரும் தன்காடி சம்பந்தன் வந்தமிழ் கொண்டு இன்பமர வல்லார்கள்
ஏதுவர்கள் ஈசனையே இன்பமர வல்லார்கள் ஏதுவர்கள் ஈசனையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என்று நம்பனின் அடியார்கள் நான்குடை மாடு என்று இருக்கும் என்று நல்ல அடியார்கள் பெருமானுடைய திருவடியே மிகப்பெரிய செல்வமாக கருதுவார்கள். அப்படி கருதுவர்களுக்கு அந்த இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் என்று அவர்கள் சிவலோக பதவி அடைவார்கள் என்ற வகையிலே அமைந்த திருக்கடைக்காப்பு பாடல். இப்ப நம்ம திருக்கோளிலி பதிகம் படிச்சிருக்கோம். அதனால அதனுடைய நினைவாக நாம் இன்னைக்கு கோளறு பதிகம் கூட ஓதலாம். 2ஆம் திருமுறையில 85வது பதிகமாக வேயிறு தோழிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு, எப்ப நீங்க பாடினாலும் உடனே பாடி முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா நீங்க அந்த மியூட்டை போட்டணும். மியூட் எடுக்கிற ஆர்வம் இருக்குது இல்லை உங்களுக்கு, அந்த மைக் எடுக்கிற ஆர்வம் இருக்கிற மாதிரி பாடி முடிச்ச உடனே மைக்கை க்ளோஸ் பண்ணணுன்ற ஒரு இதுவும் வந்துடணும் உங்களுக்கு. நீங்க அடுத்து இங்க உள்ள பேசுறதெல்லாம் அங்க கேட்டீங்கன்னா அது எல்லாமே பதிவாகும். அதனால ஒரு சின்ன விண்ணப்பமா சொல்றேன். ஆமா ஆமா, நீங்க உடனே பாடி முடிச்ச உடனே நீங்க பண்றது ரெண்டாவது அந்த பின்னாடி இருக்கிற சேட்டைகள்லாம் இங்க வந்துடும். அதனால எதுவுமே வேண்டாம், பாடி முடிச்ச உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா இருக்கும். ஏன்னா பின்னாடி கேட்கறவங்களுக்கு இது என்ன ஒரு இறைச்சல் இருக்கு, அதை விட்டு கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்போ நம்ம பதிகத்தை முதல் திருமுறையில பாராயணம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கோலிலி பாடினதுனால கோலிலி சம்பந்தப்பட்ட வேயிறு தோழி பங்கனும் பாடணும்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. சாம்பசிவ ஐயா இன்னும் பாடாம இருக்கிறாரு, அவர் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கான பெரிய புராண பாடல் முதல்ல பாடினவரு 616. நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அரசு அருளி செய்கிறார் பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனை கோரவதி இல்லை. உரை செய்வது உலது உருகோள் தானும் தீய எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாது என்ன. பரசுவது நம் பெருமான் கலல்கள் என்றால் பலது அணையாது என பகர்ந்து பரமர் செய்ய விரை செய் மலர்த்தால் போற்றி புகழி வேந்தர் வேயுறு தோழியை எடுத்து விளம்பினாரே. திருச்சிற்றம்பலம். அதோட இந்த கோளறு பதிகத்துக்கு அமைந்த இன்னொரு பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல 288வது பாடல். ஐயா அந்த பாடல் நீங்க படிச்சிருங்கய்யா. திருச்சிற்றம்பலம். என்று கூற எல்லையிலா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்து உடையேன் அங்கு தெங்கு புரியமணர் நின்ற நிலைமை அழிவித்து சைவ நெறி பாரித்தன்று ஒன்றும் செய்யேன் ஆணை உமது என்றார் உடைய பிள்ளையார். பெருமான் மேலே உள்ள ஆணையினால சமணர்களை நான் அங்கே வென்று வருவேன், அதனாலே நாளும் கோளும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்காக அருள் செய்து நமக்காக அதை கொடையாக கொடுத்திருக்கிறார். அது பேந்தை காந்தாரத்திலே அமைந்த பண்ணிலே அமைந்தது. இப்ப நம்ம பெரிய பண்ணணும், அது திருமறை காட்டிலே அருள் இருக்கிறார். இப்ப அந்த பாட்டு வேயிறு தோழி, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுதான் வேயிறு தோழி பங்கன். ஆனா அதை கொண்டு போய் நவகிரகத்துல போய் நின்று பாட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமான் முன்னிலை என்றால் பெருமான் நமக்கு காவல் தெய்வமா இருந்து நமக்கு அருள் செய்வான். அந்த ஏவல் தெய்வங்கள் நமக்கு பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடக்கூடிய பதிகம் வேயிறு தோழி பங்க. முதல் பாட்டு யாரையா பாட போறது? ஐயா நடராஜா நீங்க பாடுங்க. சரிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி
சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நன்றிங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ராகு கேது. அதனால அந்த நவகோள்களும் நமக்கு ஏவல் தெய்வமாக இருக்கிறது. அவை காவல் தெய்வமாகிய கோளிலிற் பெருமான் அருளாலே அவை நம்மை காக்கும் என்ற எண்ணத்தோடு பாட வேண்டிய பதிகம் என்று சொல்லி 2வது பாட்டு என்பொடு கொம்பொடாமை. வாங்க சாம்பு வாங்க. என்பொடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏலை உடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் 9 18 ஓடு 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிற்றம்பலம். 3வது அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று அன்புதான் சிவம் என்று சொல்லி அந்த சிவத்தை வழிபட்டால் கோள்கள் நமக்கு ஏவல் செய்யும் என்கிற அமைந்த பாடல். உருவளர் பவளமேனி. ஐயா பணப்பாக்கு ஐயா பணப்பாக்கு ஐயா வாங்க. இருக்கீங்களா? பணப்பாக்கு ஐயா இருக்கீங்களா? சதானந்தன் ஐயா சரிங்க. அவன் சித்திரம்மா வாங்க. உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வம் ஆன பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிற்றம்பலம். நன்றிங்க. வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரின்னு சொல்லி பெருமான் வெண்ணீரு பூசி வெள்ளை எருதிலே வருகிறான் என்று சொன்ன அந்த பாடல். வாழ்க. மதிநுதல் மங்கையோடு. 4வது 4வது பாடல் மதிநுதல் மங்கையோடு. உமாமா வாங்க. குன்றத்தூர் உமாமா. மணிநூதல் மங்கையோடு வடபால் இருந்து மறைவோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை குடிமேல் அணிந்து என் புலமே புகுந்த அதனால் கொதுவூர் காலன் அங்கி நமனோடு தூத கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க உமா மகேஸ்வரி அம்மா தான். அதனால அவங்கள கணபதி சரணத்து வழிபட வேண்டும் தான். வாழ்க. 5வது பாட்டு நஞ்சணி கண்டனந்தை. நன்றி. ஜெயந்திரன் இருக்கீங்களா? ஜெயந்திரன் புதுசா வந்திருக்காரா? ஆமா, ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நம்ம பரிமளம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஓ, பள்ளி மாணவரா? ஆமா. நாகராஜன் ஐயா இவங்கெல்லாம் பாடுறதுக்கு வர கேக்குறாங்க. பாடுவாங்களான்றது சந்தேகம். சரி. கற்றல் வல்லார் கேட்டது. வாழ்க வாழ்க. பணம் பார்த்து ஐயா சதானந்தன் ஐயா இருக்கீங்களா?
சரி, அருமையில முனுசாமி ஐயா வாங்க. எவருன்னு கேட்டுக்கின்றது. நன்றி சிவாய நம்ம. நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தன்னோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தின் உளமே புகுந்த அதனார் வெஞ்சின உணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்லடியார் அவருக்கு மிகவே நன்றி. நான் பெருமானை தெருவல்ல, பெருமான் வந்து என் உள்ளத்திலே புக வேண்டும். ஆனா அந்த பதிகம் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, என் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் பெருமான் வந்து என் உள்ளத்திலே புகுந்து கொண்டான். அதனாலே உறும் இடியும் மின்னும் மிகையான பூதமவையும் அந்த அடியார்களை பார்த்து அஞ்சிடும் என்று சொல்கிற அந்த பாட்டு. வாழ்க வாழ்வரை அதழது ஆடை. ஆறாவது பாட்டு. வாழ்வரியதலடாடை பதிகோவனத்த மடவாழ்தனோடுடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை மதிசூடி வந்தேன் உடனே புகுந்த அதனால் கோலரி உருவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பெருமான் வந்து உள்ளத்திலே புகுந்ததுனால ஐம்பூதங்கள் மட்டுமல்ல, கொடிய விலங்குகள் கூட நமக்கு நல்லனவாக அமையும் என்று சொல்கிற பாடல். அடுத்து ஏழாவது செப்பிள முலையனன் மங்கை. ஐயா கணபதி ஐயா வாங்க. ஐயா வாய்ப்பு கிடைக்கல. செல்லு மாறி போச்சு என்பதில் லைனுக்கு வரல. கேட்டுன்னு இருக்கியா? கேளுங்க கேளுங்க சிவாயனம். கேட்கிற புண்ணியம் வாழ்க. வாங்க படம் ஐயா. செப்பிள முலையனன் மங்கை ஏழாவது பாட்டு. வாங்க பணபாவத்தை ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். வேள்பட விழி செய்தன்று பாட்டியா? ஏழாவது பாட்டியா? சரி. செப்பல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் நடையார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஒப்பில இளமதியும் அப்பும் முடிமேலணிந்து உளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பேத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்லி நம்ம உடம்புல வர நோய்க்கு காரணம் வாதம் சித்தம் பிலேத்தமும் நம்முடைய மருத்துவர்கள் சொல்லுவார்கள். அது நமக்கு அவைகளெல்லாம் நல்லன செய்யும். பெருமான் உள்ளத்திலே புகுந்தனாலே அவைகளெல்லாம் சமநிலையிலே என்று நம்ம நோய் நொடி இல்லாம காப்பாத்தும்னு சொல்ற இந்த பாட்டு. வாழ்க வேள்பட விழிசை தண்டு. எட்டாவது வேள்பட விழியும் தன்று
பிழைமேலிருந்து மடவாள் தன்னோடுடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தென் உளமே புகுந்ததனால் ஏற்கடல் சூழ் கங்கை அரையனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி சுவாமி. அதனால இந்த ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஏழ்கடல் சூடிலங்கை அரையன் அவன் எப்படி இப்ப ராவணனுக்கு அருள் செய்தாரோ அதே மாதிரி ஆழ்கடலில் இருக்கிற பெருமானும் நமக்கு அருள் செய்வான் என்று சொல்கிற பாடல் வாழ்க. பல பல வேடமாகும். வாங்க ராஜா ஐயா வாங்க. பல பல வேடமாகும் பரநரே பாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் மலர்மிசை ஏனும் ஆளும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைக்கடல் மிளவு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அலைக்கடல் மேவு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. பல பல வேடமாக அங்க பலவேறு வடிவங்கள் அவன் கொண்டவனாக சிவமூர்த்தங்கள் 25ன்னு சொல்லுவாங்க, 96ன்னு சொல்லுவாங்க. பலவேறு வடிவங்கள் இருந்தாலும் அதுல உயர்ந்த அந்த உருவ வேடமாக இருப்பது பரன் நாரி பாகன். பரம் என்பது சிவம், நாரி என்பது சக்தி. அவன் சிவசக்தியாக இருந்து நம் உடத்திலே புகுந்தால் நமக்கு எல்லா விதமான பலனும் கிடைக்கும் என்று சொல்கிற பாடல் வாழ்க. 10வது பாட்டு. கொத்தலர் குழலியோடு. கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். பெருமான் உள்ளே புகுந்தால் எல்லாம் நல்லவாக அமையும் என்று பாடல்தோறும் நல்ல 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 நல்லன்னு பாடுறார். அப்படி பெருமான் வந்து உள்ளத்துல புகழமே, அதுக்கு எது துணை? திருநீர் தான் துணைன்னு சொன்னார். அதனால அமனை புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடம். அந்த திருநீற்றை அடைந்தால் பெருமான் தானே வந்து எனது உள்ளே புகுவான். புகுந்தால் நமக்கு எல்லாம் நல்லனவாக அமையும் என்று ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு சொல்கிற மாதிரி நமக்கும் சேர்த்து சொன்ன பதிகம் இது. வாழ்க வாழ்க. அடுத்த பதிக பலனாக தேனமர் பொழில்கோளாலே. ஐயா அகிலா பாடுறேன். சரி. வர சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தேனமர் பொழில் கொள்ளாலை விலை சென்னல் தொன்னி வளர் செம்பொன்னெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை
நமதே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. திருச்சிற்றம்பலம். தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய்வதற்கு நம்ம ஞானசம்பந்த பெருமான் ஆணையிடுகிறார். அரசாழ்வர் ஆணை நமதே என்று ஆணையிடுகிறார். அந்த ஆணையை எதிர்காலத்து சமுதாயம் காக்கணும் என்று அடையாளமாக அகிலா அம்மா பாடியிருக்காங்க. வாழ்க வாழ்க வாழ்க. எதிர்காலம் தானே உலகத்தை ஆளலாம். அவ டான்ஸ் கூட ஆடுவாங்க. டான்ஸ் ஆடுவாங்களா? ரொம்ப சந்தோஷம். வாழ்க. பெருமானுக்கு ஆடலும் பாடலும் தானே. பாடி ஆடக்களும் வல்வினையே. வாழ்க வாழ்க. முடிச்சலாம். இன்னும் 4 நிமிஷம் இருக்கே. வேற யாருன்னா பாடணும்னா பாட்டு சொல்லலாம், இல்லைன்னா முடிச்சிடலாம். என்ன கொடுக்கல அப்படின்னு ஏதாவது கேஸ் போட்டு போறீங்க. ஏதாவது குறை இருந்ததுன்னா பாடிடுங்க. சிவாய வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்க. நம்ம வாங்கி காலத்தை தள்ளிடுவோம். காலம் உண்டாகவே காதல் செய்து வைமன். ஐயா திருப்பி பாடினோம்னா மொத்தம் அதனால யாராவது விட்டு போச்சுன்னா கடைசி பாட்டை ஒரு வாட்டி பாடிக்கலாம். இல்லைன்னா முடிச்சிடலாம். தேனமர் பொழில் உள்ள ஆளை கடைசி பாட்டு பாடிங்க. பட்டமலமா. தேனமர் பொழில் கோலாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன்னெங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. சிவாய நம. பாலனாய் கழிந்த நாளும் பதிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் வெளிபடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் அப்படின்னு குழந்தையாருக்கு சொல்லுவோம், இளமையாருக்கு சொல்லுவோம், முதுமையாருக்கு சொல்லுவோம். எல்லா நேரத்திலும் பெருமான பாடணுன்ற வகையில இந்த நம்ம இந்த நிகழ்ச்சியில குழந்தையா இருந்து பாடுறாங்க, கல்லூரி இளைஞனா இருந்து பாடுறாங்க, முதுமையா இருந்து பாடுறாங்க. வாழ்க வாழ்க. முடிச்சலாமா? சரி. ஏன்னா இந்த பழந்தாக்கு அப்புறம் இதோட முடியுது. நாளைக்கு வந்து தக்கே சிப்பன் அந்த லிஸ்ட் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். பெரிய புராண லிஸ்ட் பாத்துட்டீங்களா? வாழ்க வாழ்க. ஏன்னா நான் தொடங்க போறோம்னு நினைச்சேன். நம்ம இந்த கோளறு பதிகம் வரவே சரி கோளறு பதிகம் பாடின கோளறி பெருமானுக்கு கோளறி பதிகம் பதி நான் எல்லாம் நல்லதா அமையட்டும் சொல்லி இந்த நாள் நன்னாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாழ்க. வாழ்த்து. பொன்னு சொல் பாடுங்க. சித்திரம் இருக்காங்களா? ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் புழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னு சல்லாடாமோ கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. குழந்தையாயிருந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த பாடலை வெறும் இளைஞர்களும் முதியோர்களும் மட்டும் பாடுகிறார்கள், ஆணும் பெண்ணும் பாடுகிறார்கள். அம்மா அந்த இந்த பாட்டை பொன்னூசல் பாட்டை ஆணோ பெண்ணோ அப்படின்னு பாடி காட்டாங்க. வாழ்க வாழ்க. அதுவும் ஆணோ பெண்ணோ அழிவையோ வேற பாடினாங்க. வாழ்க. அவன் அவள் அதியனும் அவை மூகினை பயிர். வாழ்க வாழ்க. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நிறைவு.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதமோர் குறைவிலே கண்ணின் நல்ல அக்தரும் கழுமலவல நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தக இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோறு செய் தறிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நம் நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த 16ஆம் தேதி மாட்டு பொங்கலுக்கு ஆரம்பிச்சு 21 நாள்ல 3 பண்ல முடிச்சிருக்கோம். நட்டபாடை, சக்கராகம், பழந்தக்கலைன்ற 3 பண்ணுகிற 62 பதிகங்களை பாடியிருக்கோம். நாளைக்கு 4வது பண்ணாகிய தக்கேசி பண்ணல தொடங்கும். வாழ்க வாழ்க. பன்முறை வரிசையிலே நாம் இப்போது பன்னீர் திருமுறை பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் 3 பண்ணை நாம் முடித்திருக்கிறோம். அடுத்த நாளைக்கு தக்கேசி பண்ண ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதில் அன்பர் பெருமக்கள் காலை 5:20 மணிக்கு பண்ணும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றிரவு 9:45க்கு பெரிய புராணம் திருத்தொண்டர் தொகை பாடி நாம் நிகழ்ச்சியை துவக்குவோம். அன்பர் பெருமக்கள் பெரிய புராண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் நன்றிங்க. வணக்கம். நன்றி, வணக்கம். இரவு சந்தை. சிவாய் நமையா. நன்றியா. நன்றி.